என்ன பார்க்க போகிறோன்னா ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறது, நார்மல் ஃபைலை எப்படி ஐஎஸ்ஓவாக கன்வெர்ட் பண்ணுறது 2 வீடியோ போட்டிருக்கோம். 2ஓட வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி ரைட் சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பூட் மெனுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். உங்கள் லேப்டாப்போட மாடலை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் பூட் கீ எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி பூட் மெனுக்குள்ளே போய்க்கோங்க. பூட் மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த பென்ட்ரைவோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க பார்த்து. இப்போ என்னோட வந்து ஸோ அதில் வந்து யூஎஸ்எஸ்டி டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் மேக்ஸிமம் பென்ட்ரைவாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 32 பிட் வேணுமா 64 பிட் வேணுமான்னு பார்த்து செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே இப்படி தான் லோட் ஆகும் நண்பா. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி சரியில்லை நண்பா, மன்னிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓஎஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள் நண்பா. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பூட் பண்ணுங்கள். 2 மெத்தட் இருக்குது பூட்டிங்கில். யூஇஎஃப்ஐ இருக்குது, இன்னொன்று வந்து சிஎஸ்எம் இருக்குது. சிஎஸ்எம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வந்து லோகோ சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தால். அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோடாகி முடித்தோனையும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி லாங்குவேஜ் எல்லாமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அதுவே ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இன்ஸ்டால் நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செட்டப் இஸ் ஸ்டார்டிங்னு வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே ஓஎஸ் போடும்போது வெயிட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அது எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜர் கனெக்ட் பண்ணாமலும் ஓஎஸ் போடலாம். நானும் அப்படி ஓஎஸ் போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் சார்ஜ் இருந்தாலே போதும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தென் வந்து இப்படி வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட் கீ இருந்தால் ப்ராடக்ட் கீ போட்டுக்கோங்க, இல்லைனா ப்ராடக்ட் கீ தேவையில்லை. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Windows 10 Pro 64 பிட்டு நான் போட போகிறேன். ஸோ அதான் மேக்ஸிமம் ஸ்டேபிளான வெர்ஷன். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டம் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்டு. இன்னும் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் மேக்ஸிமம் இருக்குது. பழைய ஃபைல்ஸ் எல்லாமே வேணும்னா வச்சுக்கோங்க. பழைய ஃபைல்ஸ் வேண்டான்னா எல்லாத்தையுமே ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரைவ் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் எதையுமே வச்சுக்காதீங்க. மீதி 2 ட்ரைவ்லும் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ட்ரைவில் வந்து எதுவுமே போட்டு வைக்காதீங்க. அதில் தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 5 ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். 5 ஸ்டேஜாக இருக்கும். ஸோ 5 ஸ்டேஜும் ரொம்ப டைம் ஆகும் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு பண்ணிடுறேன். ஸோ இடையில வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு நண்பா, மீதி வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் முடிஞ்சோடனையும் உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஒரு ஸ்க்ரீனில் இப்படி கெட் கோயிங் ஃபாஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்லாம் வேண்டாம், அது நம்ம உள்ளே போய் பண்ணிக்கலாம். யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்டும் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க நண்பா, இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா டெடிக்கேட்டடான வீடியோ கூட போடுறேன் உங்கள் நேமை சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி விண்டோ வந்துடும். உங்களுக்கு யூசர் நேம் வேணால் டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு வேணால் இப்போ க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேண்டான்னா அது வந்து பிளாங்காக விட்டுருங்க. பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மொமெண்ட்டுன்னு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு வந்துருச்சு. ஸோ நார்மலாக சில வேர்ட்ஸ் வரும், வெல்கம் வேர்ட்ஸ் மாதிரி. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட்னு வரும். ஸோ அவ்வளோதான் நண்பா, ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், மற்றபடி ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். ஓஎஸ் பூட் பண்ணுறதும் ஓஎஸ் பற்றின விஷயமும் எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓஎஸ் ஆக்டிவேட் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.